எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மொத்தமாக 3 கன்றுகளோட விற்பனை பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 3 கன்றுகளோட டீட்டெயிலை முழுவதுமாக பாருங்கள். எந்த கன்று பிடிச்சிருக்கோ எது வேணுமோ நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். 3மே நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய ஜெர்சி மற்றும் ஹெச்எஃப் கன்றுகளாகவே விற்பனைக்கு வந்துருக்குங்க. வாங்க கன்றோட டீட்டெயிலை பார்த்துடலாம். கன்றோட டீட்டெயில் அப்படின்னு இதை நாம் பார்த்தோம்னா, இது ஒரு 8 மாத வயதுடைய ஒரு ஹெச்எஃப் கிடாரி கன்றுங்க. பஞ்ச கல்யாணி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெத்தி வெள்ளை, மூக்கு வெள்ளை, முதுகு வெள்ளை, மடி வெள்ளை, கால் வெள்ளை எல்லாமே, அதாவது அந்த குழம்பு கொண்டு வெள்ளையாக இருக்குங்க. ஸோ இதை வந்து கல்யாணி மாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நிறைய நண்பர்கள் வந்து லைக் பண்ணுவாங்க. நல்ல ஒரு ப்ரீட் ஹெச்எஃப்பாகவும் இதை வந்து தெரிவிச்சிருக்காரு மாட்டுக்காரர். இந்த கன்றுக்கு சுழியை பொறுத்த அளவில் சுழி சுத்தம் அப்படின்னு தான் மாட்டுக்கார் தரப்பு வந்து தெரிவிக்கிறாங்க. ஸோ இந்த கன்றுகள் அனைத்தும் விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா, தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அடுத்த சாக்கோட்டை அப்படின்ற கிராமத்திலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லா ஏரியாவுக்கும் அவைலபிளில் தான் இருக்கிறதா மாட்டுக்காரர் வந்து தெரிவிக்கிறாங்க. ஒரு ப்ரீடில் ஒரு ஹெச்எஃப் வேணும், ப்ரீடில் ஒரு ஜெர்சி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த 3 மாடுகளும் உங்களுக்கு வந்து ரொம்பவும் பொருத்தமாக இருக்குங்க. எந்த கன்று பிடிச்சிருக்கோ நீங்கள் தாராளமாக தேர்ந்தெடுத்துக்கலாம். கன்றோட டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா, 8 மாத வயதுடைய ஒரு சுழி சுத்தம் கொண்ட கிடாரி கன்று, நல்ல ஒரு பால் வர்க்கமான கிடாரி கன்று அப்படின்றதையும் மாட்டுக்காரர் வந்து தெரிவிக்கிறாரு. ஸோ வீடியோவில் மொத்தமாக 3 கன்று விற்பனைக்கு வந்திருக்கு. நம்ம 2வது கன்றோட டீட்டெயிலையும் பார்த்துடலாம். இதுதான் அந்த 2வது கன்றுங்க. இது ஒரு ஜெர்சி கிடாரி கன்று, சுத்தமான செவலை மாடு. இதோட வயது அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு 12 மாத வயதுடைய கிடாரி கன்று அப்படின்னு சொல்கிறாரு மாட்டுக்காரர். சுழி சுத்தம் கொண்ட கன்று தான். இன்னொரு 4 மாதத்தில் பருவத்துக்கு வந்துடும் அப்படின்றாங்க. ஆக்சுவலாக 3 மாடுகளுமே சுழி சுத்தம் நல்ல குவாலிட்டியான கன்றுகள் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. எல்லாமே ப்ரீடில் இருக்கக்கூடிய ஒரு கன்றுகளாகவே விற்பனைக்கு வந்துருக்குங்க. வீடியோவில் மற்றும் ஒரு கன்றோட விற்பனை பதிவை பார்த்துடலாம். ஸோ இதுதான் அந்த கடைசியாக பார்க்கக்கூடிய ஒரு ஹெச்எஃப் கிடாரி கன்றுங்க. இதோட வயது அப்படின்னு நான் பார்த்தோம்னா, இது ஒரு 12 மாத வயதுடைய கிடாரி கன்று அப்படின்னு தெரிவிக்கிறார் மாட்டுக்காரரு. இதுவும் ஒரு அதிக கறவை திறன் கொண்ட நல்ல பால் வர்க்கமான மாட்டிடமிருந்து பெறப்பட்ட கன்று அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கேங்க. நல்ல குவாலிட்டியான கிடாரி கன்றுகள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த 3 கன்றுகளோட உடல் அமைப்பை பொறுத்த அளவில் யதார்த்தமாக பார்த்தோம் அப்படின்னா, 3 கன்றுகளுமே மேப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனாலும் ப்ரீடில் இருக்கக்கூடிய கிடாரி கன்றுகள்ங்க. அதிக கறவை திறன் கொண்ட கன்றுகள், பர்டிகுலராக செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்த கன்றுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 3மே வீட்டில் வந்து சிரமம் அப்படின்றதுனால, அதாவது வீட்டில் வந்து காசு தேவைக்காக தான் இந்த கன்றுகளுமே விற்கிறோம். நல்ல அதிக கறவை திறன் கொண்ட மாட்டிடமிருந்து பெறப்பட்ட கன்றுகள் தான் அப்படின்றதையும் மாட்டுக்காரர் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லா ஏரியாவுக்கும் அவைலபிள் இருக்குன்றாங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்தா 3 கன்றுகளோட விற்பனை விலை சேர்த்து ரூபாய் 70,000 கேட்குறாங்க. அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மாடு பிடிச்சிருந்தா வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி இந்த 3 கன்றுகளையும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். மாட்டின் விற்பனை விலையை எப்போவுமே மாட்டின் உரிமையாளர் தான் நிர்ணயிக்கிறாங்க. இந்த மாட்டோட விற்பனை விலையும் மாட்டின் உரிமையாளர் தான் நிர்ணயிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வேலை பிடிச்சிருந்தாலும் நீங்கள் தாராளமாக அவரை கான்டாக்ட் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம். சேனலுக்கும் அவங்க சொல்லக்கூடிய விற்பனை விலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நன்றி.